உங்கள நான் கஷ்டப்படுத்தி உங்க வீட்லேருந்து நான் பொருள் எடுக்கிறதுக்கு, உங்கள இது பண்ணிட்டு, இன்னொரு ஆள இது பண்ணிட்டு, நான் இத எடுத்துக்கட்டுமா? அப்படின்னா, நீங்க எடுத்துக்கங்க. எங்களுக்கு வீடே குடுத்துருக்கீங்க. அந்த மாரியான ஒரு டீல் வந்து. இவங்க என்ன பண்ணா, வெனிசுலா கிட்ட நம்ம வந்து நீங்க வாங்கிக்கலாம். இவங்கள்ட்ட ம். சொத்து அது. இத வந்து நம்மகிட்ட வந்து சொல்றாங்க. சரி ஓகே. நம்ம வந்து ரஷ்யாவ கட் பண்ணிட்டு, ஓகே நாங்க வந்து இனிமே வெனிசுலாட்ட டீல் பண்ணிக்கிறோம். நம்ம ஏன் வந்து இவங்க ரஷ்யா கிட்ட போறாங்க அப்படின்னா, அமெரிக்காவ எதுக்கணும்னோ, இல்ல வந்து இவங்கள வந்து பகைச்சுக்கணும்னோ கிடையாது. பொதுவா இந்தியா வந்து எப்பவுமே ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டான்ஸ் தான் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா வளரக்கூடிய வளர்ந்துகிட்டு இருக்க நாடு. ஒரு அமெரிக்கா என்னதான் வந்து இப்படியான தப்பு தட்டாக்கள் பண்ணா கூட, அமெரிக்கா மாரி நாட எதுக்கணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான பின்விளைவுகள் வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லா நாடுகளுக்குமே தெரியும். குறிப்பா மிடில் ஈஸ்ட்டை விட ரஷ்யால வந்து ஆயில் ரேட் கம்மி. அவங்கள்ட்ட 2022க்கு அப்புறம் வந்து அந்த உக்ரைன் வார் தொடங்குனதுக்கப்புறம் அந்த சாங்ஷன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பொருளாதார தடைகள்லாம் கடுமையாக்குச்சு யுஎஸ். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து ஆயில வந்து சீப்பா தான் வந்து நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த இதில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது சீப்பா கிடைக்கிறனால தான் இந்தியா வந்து அங்க வாங்கிட்டு இருந்துச்சு. இப்ப அது டை அப் ஆகுது. அது வந்து இப்ப அந்த டை அப் கேன்சல் ஆகுது அப்படின்னா, வெனிசுலா கிட்ட நம்ம அதே ரேட்ல எதிர்பார்க்க முடியாது. ஒரு பேரலுக்கு $40 வரைக்கும் கம்மியா கிடைக்குது அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்றாங்க. இப்ப இது வந்து $40 அதிகமா வருதுன்னு வைங்களேன், இது யாருக்கு நட்டம்?